நீ இன்னும் சொல்றேன் இல்ல ஒரு ஓட்டு அவனுக்கு போட்டலாம் மீதி ஓட்டுலாம் நமக்கு போடலாம்னு அந்த எண்ணம் வேண்டாம். ஒரு ஓட்டு கூட விழக்கூடாது அவனுக்கு. அது தெளிவா இருக்கு. அது மட்டும்தான் முக்கியமான செய்தியை நான் சொல்ல வந்திருக்கிறேன். அதனால தைரியமா போங்க, களத்துல இறங்கி ஒரு விழா போங்க, வீடு விழா போங்க. இங்க இருக்கின்ற அதிமுக நண்பர்களுக்கு என்னுடைய அமைப்பு அன்பான ஒரு வேண்டுகோள். இந்த தேர்தலில் நீங்க போட்டியிடல, உங்களுடைய எதிரி யாரு? திமுக. திமுக பொது எதிரி. இப்போ அதனால நான் கேட்கிறேன், உங்க வாக்குகள் எல்லாம் இன்னைக்கு மாம்பழத்தில் போடுங்க, பாட்டாளி கட்சி போடுங்க. நிச்சயமாக திமுகவை இந்த தேர்தலில் வீழ்த்த வேண்டும். அதற்கு நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். தேமுதிக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்த எந்த கட்சி இருந்தாலும் சரி, இது சமூக நீதிக்கான தேர்தல். இந்த வாய்ப்பு உங்ககிட்ட வாய்ப்பு கிடைச்சிருக்கு, வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி நமக்கு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் தர வேண்டும் என உங்களுக்கு அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். நம்ம கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் வரப்போறாங்க. நம்முடைய மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும், முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள், அருமை நண்பர் டிடிவி தினகரன் அவர்கள், அருமை நண்பர் வாசன் அவர்கள், அருமை நண்பர் ஏசிஎஸ் அவர்கள், அருமை நண்பர் பாரவேந்தர் அவர்கள், அருமை நண்பர்கள் தேவநாதன் அவர்கள், ஜான் பாண்டியன் அவர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் வர இருக்கின்றார்கள். கிராம கிராமமா வருவாங்க. கூட்டணி எல்லா அத்துணை கூட்டணி நண்பர்கள் எல்லாம் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதனால அவங்க மீண்டும் சொல்றேன், திமுக காரங்கிட்ட சாதனை ஒண்ணுமே கிடையாது, வேதனை தான். எங்க பார்த்தாலும் வேதனை, எங்க பார்த்தாலும் எங்க தாலி எடுத்துட்டாங்க, இது பிரச்சனை ஆயிடுச்சு, இங்க கள்ள சாராயம், இங்க சாவு, இது இப்ப ஊழல், லஞ்சம், இப்படிதான் அந்த ஆட்சி நடக்குது. அதனால இதையெல்லாம் நாம் யார் என்று காண்பிக்க வேண்டும். நம்ம காமிக்கணும், யாரும் நம்ம காமிக்கணும், நம்ம பாலகனான்னு காமிக்கணும். அதனால இந்த தேர்தலில் மிக 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 முக்கியமான தேர்தல் 10 நாள், 10ஆம் தேதி காலையில எல்லாமே சேர்ந்து வாக்குச்சாவடிக்கு போயிட்டாங்க. மாம்பழம் சின்ன 3வது இடத்துல இருக்கார். சி அன்புமணி 3வது இடத்துல அந்த வாக்காளர் பட்டியல இருக்கிற வாக்காளர் மிஷின்ல இருக்கார். இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல இருக்கார், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 5 நாட்களுக்கு முன்பு சட்டமன்றத்துக்குள்ள நான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு நான் கொடுக்க மாட்டேன், முடியாது, என்னால கொடுக்க முடியாது என திட்டவட்டமாக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். எவ்வளவு அக்கிரமம், எவ்வளவு அநியாயம், எவ்வளவு வன்மமா நான் பார்க்கிறேன். இது ஜாதி பிரச்சனை கிடையாது, மிக 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 பின்தங்கிய ஒரு சமுதாயம். இதற்கு இவ்வளவு காலமா போராடிட்டு வரும். சமுதாயத்தில் எனக்கு கொஞ்சம் படிப்பு கொடுங்கயா, எனக்கு கொஞ்சம் வேலை கொடுங்க கேட்கிறேன், வேலை கேட்டேன், அது கொடுக்க முடியாது என்று திட்டவட்டமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுறாரு. அப்போ எவ்வளவு கோபம் எனக்கு இருக்கு, எவ்வளவு கோபம் உங்களுக்கு இருக்கணும். கட்சி பார்க்காதீங்க, ஜாதி பார்க்காதீங்க, எதுவும் பார்க்காதீங்க. சமூக நீதி நமக்கு கிடைக்கணும். சமூக நீதி என்ன? கீழே இருக்கிற மக்கள் மேல வரணும், முன்னுக்கு வரணும். அதான் சமூக நீதி. அதுக்காக தான் நம்ம போராடிட்டு இருக்கோம். அதனால இதெல்லாம் மனதில் வையுங்கள். முக்கியமான தேர்தல், மீண்டும் மீண்டும் சொல்றேன், முக்கியமான தேர்தல் நம்முடைய மான பிரச்சனை. உங்ககிட்ட நான் வேற யார்கிட்ட நான் போய் சொல்ல முடியும்? உங்ககிட்ட தானே நான் சொல்ல வந்திருக்கிறேன். நான் என் தம்பிங்கிட்ட, என் தங்கச்சி கிட்ட, என் அண்ணன்மார்கள், தாய்மார்களுக்கு தான் சொல்ல முடியும். உங்களை நம்பிதான் நான் வந்திருக்கிறேன். அதனால இந்த தேர்தலில் பாருங்க, ஒட்டுமொத்தமா சாணிமேடு கிராமம்னா ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு வேற எந்த கட்சியும் போகக்கூடாது.